அரைக்கீரை கூட்டு. அதுக்கு முன்னாடி கீரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அரைக்கீரை குடலில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடியது. அதே போல் கல்லீரல் பிரச்சனை. இப்போ நம்ம மது பிரியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த கல்லீரல் டேமேஜ் ஆகிறது, இல்லை மஞ்சக்காமாலை அந்த கல்லீரல் டேமேஜ் ஆகிறது, கிட்னியில் பிரச்சனை இருக்குது, அதில் கல் உருவாகுது, இல்லை கிட்னியில் ஏதோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. கண்டிப்பாக இதை வாரம் 2 முறை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதால இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேப்லெட்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த கீரை உதவியாக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். காய்ச்சல் டயத்தில் இல்லை, முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெம்பு கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு இது எதிர்ப்பு சக்தியை கொண்டது, கிருமி நாசினி. அப்போ என்ன, உங்களுக்கு இந்த பருவகால நோய்கள்லாம் வருது. ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் எல்லாத்துக்கும் அப்படியே வருது, சளி பிடிச்சா எல்லாத்துக்கும் வருது. அது போல் இருக்கும்போது உங்களுக்கு இது வராது. அந்த செரிமானம் ஆகாமல் இருக்குது. அவங்க இதை வாரம் 2 முறை எடுத்துக்கும் போது செரிமானம் ஆகும். 2 முறைன்னு சொல்கிறது உங்களுக்கு அளவுகள் தெரியாது இல்லையா? நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட்டு செய்கிறதுல காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு கட்டு எடுத்தீங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். அப்போ உங்கள் ஒருத்தருக்கு எவ்வளவுன்னு நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அரைக்கீரையில் கூட்டு வச்சோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதனுடைய காம்புகள் பாருங்கள், நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு இலையிலிருந்தும் காம்புகள் வளர்த்தியாக இருக்கும். இது போல் இதை நல்லா கொஞ்சம் நல்லா அலசிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் சொன்ன இந்த கட்டு ஒரு 4 பேர் தாராளமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வருது. சின்ன வெங்காயம் 1/2 கை போடுறோம். 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி கொடுத்துட்றோம். வெங்காயத்தை 2 தக்காளி, நார்மல் தக்காளி, உப்பு போடும்போது அது நல்லா 1 நிமிஷத்தில் கரைஞ்சி கொடுத்துருது. இப்போ கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 4-5 மிளகு. கண்டிப்பாக அந்த கீரையில் இருக்க ஏதாவது வேண்டாத விஷங்கள் வெளியேறிடும். கீரையை அரிஞ்ச கீரையை போட்டு நல்லா 4 பெரட்டுறோம். 30 செகண்ட் பெரட்டுறோம். இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். பாசி பருப்பு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். அந்த ஊறின தண்ணியோடையே போட்டுடலாம். நல்லா புண்களாக ஆற்றி வரும். கொஞ்சமாக தண்ணி போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரைக்கீரையினுடைய பலன்களை நான் லிங்க் பண்ணுறேன் கமெண்ட்டில். இப்போ 1 விசில் விட்டு எடுக்கிறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் 1/2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறோம். 1 கொதி விடுறோம். இந்த அளவுக்கு இருக்குது. 1 கொதி வந்தோன்னே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுக்கும்போது மற்றவங்களும் லைக்கை பார்த்து விரும்பி இந்த வீடியோவை பார்ப்பாங்க. வாழ்வோம் நலமுடன்.